ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது க்ரீட்டிங்ஸ்னால் ஒரு வாழ்த்துறது. நாம் ஒருத்தரை சந்திக்கும் போது ஒரு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிறது. எப்படி அந்த பேச்சை தொடங்கும்போது எப்படி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது சாதாரண இது. அதை இங்கிலீஷில் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் சொல்லலாம், அதுக்கு எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ பாருங்கள், இப்போ ராஜுங்கிற ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம். ஹாய் ராஜு, ஹவ் ஆர் யூ? இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்து ஹலோ டாம், நைஸ் டு see you again. ஹலோ டாம், மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஹலோ அப்படிங்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு இது. இந்த ஹாய்ங்கிறது ரொம்ப கேஷுவலான இது, ஒரு இன்ஃபார்மல் இது. அப்போ அது ஹாய்ங்கிறது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கக்கிட்ட நம்ம அந்த மாதிரி இது பண்ணோம். நமக்கு வயசுக்கு மூத்தவங்க, ஒரு கொலீக்ஸு, இல்லை ரொம்ப மதிப்புக்குரியவங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஹலோ அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த நபரோடு நம்மளுக்கு இருக்கும் நெருக்கத்தின் அளவுக்கு ஏற்ப ஹாய் ஹலோ வந்து நம்ம மாறுபடும். அடுத்து குட் டு see you again. திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், குட் டு see you again. அடுத்து ஹவு நைஸ் டு see you again, இல்லைன்னா வெரி நைஸ் டு see you again. உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம், வெரி நைஸ் டு see you again. இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அடுத்து ஒரு 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 மீட்டிங்கில் நிறைய பேர் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் இது பண்ணும்போது, இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஹாய் எவ்ரிபடி அப்படி ஆரம்பிக்கலாம். நம்ம க்ரீட்டிங் அப்படி வாழ்த்தி நம்ம ஆரம்பிக்கலாம் பேச்சை, ஹாய் எவ்ரிபடி அப்படி. அடுத்து ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ, ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ, எப்படி போயிட்டுருக்கு நம்ம சொல்கிறோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ. அடுத்து ஹவ் இஸ் லைஃப் கேட்கலாம், வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, ஹவ் இஸ் லைஃப். அடுத்த எக்ஸ்ப்ரெஷன் ஹவ் இஸ் த வேர்ல்டு ட்ரீட்டிங் யூ. என்ன அர்த்தம், உலகம் உங்களை எப்படி நடத்துகிறது அப்படின்னு. அப்போ எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குங்கிற அர்த்தம் தான் அதை ஹவ் இஸ் த வேர்ல்டு ட்ரீட்டிங் யூ, உலகம் உங்களை எப்படி நடத்துது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது வாட்ஸ் நியூ, என்ன புதுசாக ஏதாவது இருக்கா நம்ம சொல்கிறோம்ல, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறோம்ல, என்ன புதுசாக ஏதாவது செய்தி இருக்கா அப்படிங்க, அதுக்கு தான் வாட்ஸ் நியூ அப்படிங்க. அடுத்து வாட்ஸ் த லேட்டஸ்ட், சமீபத்திய செய்தி என்ன அப்படி. லேட்டஸ்ட்னால் மிகவும் சமீபத்திய இது அப்படின்னு. வாட்ஸ் த லேட்டஸ்ட். இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் ஐ ட்ரஸ்ட் யூ ஆர் கீப்பிங் வெல், நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐ ட்ரஸ்ட் யூ ஆர் கீப்பிங் வெல். யூ ஆர் கீப்பிங் வெல்னா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட்னா நம்புறது. அடுத்து ஐ ஹோப் ஆல் கோஸ் வெல் வித் யூ, ஐ ஹோப் ஆல் கோஸ் வெல் வித் யூ, உங்கள் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு பிலீவ் பண்ணுறேன், நம்புகிறேன் அப்படின்னு. ஹோப்னா நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த 12 எக்ஸ்ப்ரெஷன் வந்து முக்கியமாக க்ரீட்டிங்ஸுக்கு உள்ளது. நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போது நம்ம இங்கிலீஷில் பேச்சை தொடங்குறதுக்கு இப்படி சொல்லி பேசலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இது பார்க்கலாம். See you, bye.